இந்த நாகை மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். அதுபோல் மீனவர்கள் அதிகம் நிறைந்த மாவட்டம் இந்த நாகை மாவட்டம். தமிழ்நாட்டு மீனவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் மக்களுடைய காவலர்கள் என்றே சொல்லலாம். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த புயல், மழை, வெள்ளம் எது வந்தாலும் முதல்ல களத்துக்கு வருவதும் மக்களை மீட்பதும் மீனவ மக்களாகிய நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களை சந்திக்கும் பொழுது எனக்கும் அந்த கூடுதல் உற்சாகம் பிறக்கின்றது. இந்த திருமணம் முழுக்க முழுக்க ஒரு சுயமரியாதை திருமணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே நமக்கெல்லாம் புரிகின்றபடி நம்முடைய தமிழ் மொழியில் அனைவரும் மணமக்களை வாழ்த்தியிருக்கின்றாங்க. மந்திரம்லாம் சொல்லாமல் தமிழ் பண்பாட்டுடைய அடையாளமாக இந்த திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சுயமரியாதை திருமணத்திற்கு ஒரு காலத்தில் சட்ட அங்கீகாரம் கிடையாது. இப்படி நடத்துகின்ற திருமணங்கள் அனைத்தும் செல்லும் என்ற முதல்ல 1967ஆம் ஆண்டில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் முதல்ல சட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு எங்கிலும் இந்த மாதிரி சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற ஆரம்பிச்சது. இந்த திருமண அரங்கை பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது, பெருமையாகவும் இருக்கிறது. ஏன்னா ஆண்களுக்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட அதிகமாக பெண்கள், மகளிர் தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்கள்லாம் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, பெண்கள்லாம் சேரில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலைமை கிடையாது. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரத்திற்கே உரிமை கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது. ஆனால் அதையெல்லாம் மாற்றியவர், அதற்காகலாம் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களும். நீதி கட்சி தலைவர்களும் தந்தை பெரியாரும் தான் பெண் விடுதலைக்காக பேசிய விஷயங்களை அத்தனையும் சட்டமாக்கியவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களும். இன்றைக்கு அவருடைய வழியில் நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து திட்டங்களும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வர்றார். கலைஞர் தான் காவல்துறையில் முதல்ல பெண்களுக்கு, போலீஸில் பெண்கள் வேலைவாய்ப்பு பணியாற்றலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர் இந்தியாவிலே முதல்ல டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போல் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். பெண்கள் உயர்கல்வி படிக்க பல சலுகைகள் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்சியில் பெண்களுக்கு 50% அளவுக்கு உள்ளாட்சியில் போட்டியிட அளவுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தவரும் நம்முடைய தலைவர் அவர்கள். அதனால்தான் பல மாநகராட்சியில் மேயர்களாக, துணை மேயர்களாக இன்றைக்கு மகளிர் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதேபோல் நகராட்சி, பேரூராட்சி ஒன்றியங்களில், பஞ்சாயத்துகளில் பெண் தலைவர் வந்திருக்கிறாங்க. இங்கே கூட நம்முடைய அக்கா அழியா நிதி அவர்கள் போல ஏராளமான பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையை ஏற்படுத்தியதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு.